வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஜயா பிளஸ் தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கும் அன்னையின் அன்பு சீடர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு பன்னிக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் வாக்கிங் போயிட்டு இருந்துச்சான். திடீர்னு ரெண்டுமே சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சான். திடீர்னு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சான், ஐயோ நம்ம வந்த இடம் தவறான இடம், சாக்கடை அப்படின்னு சொல்லி குதிச்சு ஓடி போயிடுச்சான். ஆனால் பன்னிக்குட்டி அப்படி இல்லை, சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாக்கடையில் சந்தோஷமாக அது ஸ்விம்மிங் போட்டுச்சான். அன்புக்குரியவர்களை, பிசாசுக்கு எதிர்த்து நிற்காதவர்கள் அந்த பாவத்திலே அவர்கள் விழுந்து அவர்கள் வாழ்வை அவர்கள் அழித்து விடுகிறார்கள். ஆகவே பிசாசை எதிர்த்து நிற்க பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான், இவன் பேய்களின் தலைவன் என்று ஆண்டவர் மேல் வைத்த அந்த குற்றச்சாட்டு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு என்பதை நிரூபிக்க தொடரும் திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் வாழ்வினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள், குறைகள், குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு நடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறைப்பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் நின்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 95 பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம்.
அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறை வசனங்கள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்து ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்று அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்தும் ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர். நான் பெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகின்றனர்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படை கலன்களையும்
பறித்து கொண்டே கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த காலை வேளையில் ஒரு கேள்வி, பேய்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டோன்னே சில பேர் சொல்லுவாங்க பேய்கள் எல்லாம் இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதெல்லாம் கட்டுக்கதைகள் ஃபாதர், அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பேய்கள் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அதனுடைய மாய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், எதற்காக இருக்கிறான், அவன் எப்படி நம்மை தாக்குகிறான் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பேய்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு தனி இடம் பிடிக்கிறது. நீங்கள் பாருங்கள், இன்றைய நற்செய்தி பகுதியில் பெயல்செபூலை கொண்டே அவன் பேய்களை ஓட்டுகிறான், இப்படியெல்லாம் ஆண்டவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதை நம்மால் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க. குடிகாரன் சொன்னாங்க, ஆண்டவர் திருப்பி நான் குடிகாரன், நீ தாண்டா குடிகாரன் என்னைக்காவது சொன்னாரா? சொன்னது கிடையாது. பைத்தியக்காரன் சொன்னாங்க ஆண்டவரை பார்த்து, நான் பைத்தியக்காரனா, நீ தாண்டா பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையவே கிடையாது. போசன பிரியன் அப்படின்னு சொன்னாங்க சாப்பாடு அந்த விஷயத்தில், நானா சாப்பாடு மூட்டை, நீ தான் போசன பிரியன் சொன்னாரா? சொல்லவே கிடையாது. பேய்களின் தலைவன் சொன்னாங்க இன்னைக்கு நற்செய்தி பகுதியில், நானா பேய்களின் தலைவன் நீயா அப்படின்னு ஆண்டவர் எதிர்த்து பேசவில்லை. அவர் பாட்டு அவருடைய திட்டத்தை பார்த்து போய்கொண்டே இருந்தார். அன்புக்குரியவர்களே, இதை எப்படி ஃபாதர் நம்முடைய வழக்கில் நம்ம புரிந்து கொள்வது? நம்ம பாட்டு போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு நாய் நம்மை பார்த்து குலைக்குது, நம்மளும் திரும்பி பார்த்து என்ன செய்ய முடியும்? அந்த நாயை பார்த்து ஓன்னு குலைக்க முடியுமா? அப்படி குலைச்சா என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து? அட நாய் போல நீயும் குலைக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் போய்கொண்டே இருந்தார். தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் சொல்லி அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அன்புக்குரியவர்களே, அதுதான் கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். எவ்வளவோ காரியங்கள் அவரை குறித்து சொன்னாங்க, ஆனால் இதை குறித்தும் அவர் கவலைப்படவே இல்லை. தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு இலக்கு, அவருடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தது. சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் பெரிதுபடுத்தவே கிடையாது. ஆனால் கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பதை நம்மால் இந்த நற்செய்தி பகுதியில் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆகவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பிசாசினுடைய அந்த பெயர்கள் எல்லாம் விவிலியத்தில் எப்படி இருக்கிறது. முதலாவதாக லூசிஃபர். முதலாவதாக யாரு? லூசிஃபர். இவன் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டான். ஆனால் ஆண்டவருடைய அரியணைக்கு ஆசைப்பட்டதால் இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், அந்த இடத்துல அவன் உட்காரணும்னு ஆசைப்பட்டான். அதனால் அவன் வெட்டி வீழ்த்தப்பட்டு அவன் பாதாளத்தில் அவன் தள்ளப்பட்டான். அதனால் அவன் லூசிஃபர் என்று அழைக்கப்படுகிறான். இரண்டாவதாக சாத்தான், பிசாசு, அழகை, பொய்யன், திருடன், கொலைகாரன், இப்படியெல்லாம் அவனுடைய பெயர்கள் விவிலியத்தில் இடம்பெறுவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டே அவன் பேய்களை ஓட்டுகிறான். பெயல்செபூல் என்று அழைக்கப்படுகிறது. இவனுடைய பெயர்கள் எல்லாம் இவ்வாறாக அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இவனுடைய வேலைகள், இவனுடைய தந்திரங்கள் என்ன அப்படின்னா, திருடன் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் திருடுவதற்குமே அன்றி வேற எதற்குமே வரவே மாட்டான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பிசாசு எப்படி இருப்பான், 2 கொம்பை வச்சுக்கிட்டு, நாக்கை நான் இழுத்துக்கிட்டு, டெயில் வாழெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை பயமுறுத்துகிறவனாக இருப்பான் அப்படின்னா இந்த சினிமா படத்துலலாம் காட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரண்மனை, காஞ்சனா, முனி, இது போன்ற படத்துலலாம் புஷ்ன்னு வந்தோடனே பின்னாடி பேயா பயந்து போய் நிற்பாங்க. அப்படியெல்லாம் பிசாசனவன் ஒரு பொழுதும் யாரையும் பயமுறுத்துகிறவனாக கிடையவே கிடையாது. அவன் ஏமாற்றுகிறவன், அவன் சோதனைக்காரன் என்று தான் விவிலியம் அடையாளம் தருகிறது. அன்புக்குரியவர்களே, அவன் நம்மை ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டான், பயமுறுத்த மாட்டான், உங்களையும் என்னையும் ஏமாத்திடுவான், சோதிப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்காகவே அவன் ஒளியின் வேஷத்தை தரித்திருக்கிறான், ஏஞ்சல் ஆஃப் லைட். அவன் எப்படி வேணாலும் தன்னுடைய அந்த உடையை மாற்றிக்கொள்வான். ஒரு நடிகர் 70 வயசு 80 வயசு இருக்கும், அந்த நடிகர் அலங்கரித்து கொண்டு ஒரு 25 வயது 30 வயது உள்ள ஒரு இளைஞனை போல அவர் வேடமணிந்து அவர் நடிப்பார். இந்த வேலையை தான் பிசாசானவன் என்ன செய்கிறான், ஒவ்வொருடம் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தனித்தனி தோற்றம் எடுத்துக் கொள்ளுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே
நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கருப்பு இதெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்வீட்டாக இருப்பான். எப்போ வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல அவன் காத்து கொண்டே இருக்கிறான் அன்புக்குரியவர்களை. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். எத்தனை சோதனை கொடுத்துச்சு? 3 சோதனைகள் கொடுத்துச்சு. இந்த 3 சோதனையிலுமே பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பயமுறுத்த மாட்டான். முதல் சோதனை, இந்த கற்களை அப்பமாக மாற்றும்படி அவன் கட்டளை எடுக்கிறான். எப்படி அப்படின்னா, போய் பயமுறுத்த கிடையாது, ஒரு கருசனை உள்ளவன் போல பேசுவான். எப்படி பேசுகிறான்? கருணை உள்ளவன் போல. அங்கே பாருப்பா, 40 நாளாக பாஸ்டிங் இருந்துக்கிட்டு இருக்கிற, எலும்பும் தோலுமா ஆகி போயிட்ட, இன்னும் விட்டனா செத்து போயிடுவா, தயவு செஞ்சு இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லி பிசாசவன் என்ன செய்கிறான்? கருசனை உள்ளவன் போல, கருணை உள்ளவன் போல அவன் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். 2வது சோதனை, இங்கே பார், மலைக்கு மேலே இருந்து கீழே குதி, இந்த ஏஞ்சல்ஸ் உன்னை தூதர்கள் உன்னை பிடித்து கொள்வாங்க, நீ கடவுளின் மகன் என அழைக்கப்படுவாய், மக்கள் எல்லாம் உன்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உற்சாகம் ஊட்டுவன் போல கமான் என்கரேஜ் பண்ணுறான். பாருங்க, பயமுறுத்துறானா? கிடையவே கிடையாது, பயமுறுத்த மாட்டான், என்கரேஜ் பண்ணுறான். மேலேருந்து குதி, தூதர்கள் பிடித்துப்பாங்க, கடவுளின் மகன் என்று நீ அழைக்கப்படுவாய், உலகம் உன்னை அறிந்து கொள்ள, உன்னுடைய ஐடென்டிஃபையை காட்டு. இப்படியெல்லாம் பிசாசவன் ஏமாற்றுகிறான் ஆண்டவரை. 3வதாக, அவன் எல்லா ஆசபாசங்களையும் நான் தருகிறேன், இங்கே பார் எல்லா சொத்துக்கும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தன்னை ஒரு ஜெனராசிட்டி, தன்னை தாராள குணம் பண்ணும் பிள்ளை. என்கிட்ட எல்லாமே இருக்குதுப்பா, ஆனால் ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட எல்லாமே இருக்குது. நீ என்னிடம் என் காலில் விழுந்து என்னை வணங்கு அப்படின்னு சொன்ன மாத்திரமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 3 சோதனைகளிலுமே, முதல் சோதனையில் கரிசனை உள்ளவன் போல பேசினான், 2வது சோதனையில் உற்சாகமூட்டுவன் போல பேசினான், 3வது சோதனையில் தாராள குணம் உள்ளவன் போல பேசினான். எதை வைத்து பேசினான்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியும்? அவன் இறை வார்த்தையை கொண்டு பேசினான் அன்புக்குரியவர்களே. ஆனால் ஆண்டவர் அந்த இறை வார்த்தைக்கு பதிலாக அவன் சொல்றான், இட் இஸ் செட், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா போடுறார், இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். அவர் பாருங்க எவ்வளவு அருமையா இறை வார்த்தையை கொண்டு பிசாசுக்கு பதிலடி கொடுக்கிறார். ஆகவே தான் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, உங்களையும் குத்தும், சொல்ற என்னையும் குத்தும். கடவுளுடைய வார்த்தை இரு பக்கமும் போர்வாளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தினுடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் அது சீர்தூக்கி பார்க்கிறது. கடவுளுடைய வார்த்தை வேணும். பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டுமானால் எது வேணும்? நமக்கு கடவுளுடைய வார்த்தை வேண்டும். ஒரு டெரர் இருக்கிறான், அந்த டெரரிஸ்ட் கையில் ஒரு கன்னோட நிற்கிறான், எல்லா மக்கள் பயந்து ஓடுறாங்க. ஆனால் கன்னுக்குள்ள என்ன இல்லை? தோட்டா இல்லை, குண்டு இல்லை. என்ன செய்வாங்க? எல்லாம் சேர்ந்து, ஏண்டா தீபாவளி துப்பாக்கியை கொண்டு வந்து எங்களை என்ன ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் அடித்து அவனை விரட்டி கட்டி வச்சிருவாங்களா இல்லையா? போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு துப்பாக்கிக்குள்ளற என்ன வேணும்? குண்டு வேணும். இந்த உடலாகிய துப்பாக்கிக்குள்ளற குண்டு, இறை வார்த்தை என்கிற குண்டு இருந்தால் தான் பிசாசனவன் பயந்து போவான், மிரண்டு போவான் அன்புக்குரிய. ஆகவே தான் எபேசியர் புத்தகத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் 6வது அதிகாரத்தில், உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசாகமாகவும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இவ்வாறெல்லாம் பேசிட்டு இறுதியாக சொல்லுவார், கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியானவர் அருளும் போர்வாளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான் அன்புக்குரியவர்களை, வேற எதற்கும் அவன் பயப்படவே மாட்டான். நீங்க பாருங்க, யாக்கோப்பு அந்த புத்தகத்தில் திருமுகத்தில் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், ஆண்டவருக்கு பணிந்து நில்லுங்கள், அவன் பயந்தாங்குள்ளி, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். he will flee away. இந்த வடிவேல் ஜோக்கு பார்த்துருப்பீங்க. ஐயா வடிவேல் ஒரு டீ கடையை டமார் டும்பின்னு அடிச்சு உடச்சு விட்டு போய் ஒரு இடத்துல ஓடி ஒளிஞ்சிருவார் ஒரு 2 பேரோட. அவர் கேட்பாரு, அவன் கடையை மூடிட்டு பயந்து ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமை. அதுவே கடையை மூடிட்டு நம்மளை பார்த்து எதிர்த்து வந்தானா நம்ம அவனுக்கு அடிமை. நம்ம பார்த்துருப்போம், சிரிச்சிருப்போம் அன்புக்களே. இந்த வேலை தான். நம்ம பார்த்து அவனை பார்த்து பயந்து போயிட்டோம். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், கண்ணீர்கள், இந்த சூழ்நிலையில் ஐயோ இப்படி போச்சே, ஏமாந்து போயிட்டேனே, வாழ்க்கையை நினச்சி பிசாசனுடைய சோதனைக்கு உட்பட்டு வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா பயந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம், ஏமாந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் வெற்றி கொண்டு விட்டான் என்று அர்த்தம். வா பார்த்துக்கலாம். சோதனையா வேதனையா பவுலடியாரை போல எதிர்த்து நின்றோம் என்றால் பிசாசன் உங்களை விட்டு பயந்து ஓடி போவான் அன்புக்குரியவர்களை. பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தை உங்களிடம் இருக்க வேண்டும், வசன வார்த்தை உள்ளர இருக்கணும். எதற்கெடுத்தாலும் வசனங்களை நாம் பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தை மாத்திரம்தான்
நமக்கு வாழ்வளிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு பிசாசானவனை நாம் எதிர்த்து நிற்போம். எல்லா சூழ்நிலைகளுமே அன்புக்குள்ளே அவன் ஏமாற்றுகிறவனாக வருகிறான், அவன் நம்மை அழிப்பதற்காக வருகிறான். ஆகவே தான் எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பல வேளையில் பொன்னாசை, பணம், பட்டம், பதவி, இந்த உலக மாய ஜாலங்களுக்குள்ளர நம்முடைய பிள்ளைகள் சிக்கி கிடைப்பதை நம்மால் பார்க்க முடியும். இதிலிருந்து வெளிவர முடியாதா? குட்டி போதனை, ரோட்டில் பாருங்கள், நாய்கள் தான் படுத்திருக்கும், ஆனால் மனிதர்கள் எல்லாம் குடித்து விட்டு அப்படியே நாய்களோட நாய்களாக படுத்து கிடப்பதையெல்லாம் நாம் பார்க்கலாம். இந்த உலக மாயாஜாலங்களுக்குள் சிக்கி கிடப்பது, கொஞ்ச நேரத்தில் எல்லாருடைய உறுப்புகளையும் அவன் அழிப்பதற்காக அவன் காத்திருக்கிறான். எல்லா உறுப்புகளையும் அழிப்பதற்காக, உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் அனைத்தையும் அவன் அழித்து அவன் இந்த உலகத்தினுடைய அதிபதியாக, த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய அதிபதியாக அவன் காட்டிக்கொள்கிறான். ஆனால் அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. இயேசுவினுடைய இரத்தத்தாலே நாம் அனைவருமே மீட்கப்பட்டிருக்கோம். இறுதியாக இந்த தவக்காலத்தில் பிசாசன் அவனை எதிர்த்து நிற்பதற்கு 3 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, ஜெபிக்க வேண்டும். மற்றொன்று, நோன்பு இருக்க வேண்டும். மூன்றாவதாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த மூன்று முடிச்சு. எப்படி ஃபாதர்? மூன்று முடிச்சு. ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்கவே முடியாது. ஜெபிக்காமல் யாராலும் என்ன செய்ய முடியாது? நோன்பு இருக்கவே முடியாது. நீங்கள் நோன்பு இருக்கணும், பாஸ்டிங் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்காமல் நீங்கள் நோன்பு இருந்தீங்கன்னா 11 மணிக்கு டீ, காஃபி, பிஸ்கெட் எல்லாம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். படக்கன்னு எடுத்து சாப்பிட்டு போடுங்க, நோன்பு முடிஞ்சு போச்சு. அதை ஜெபிச்சு பாருங்கள், கட்டாயம் நோன்பில் வல்லவராக இருப்பீர்கள். அதே போல் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நோன்பு இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காமல் ஒரு பொழுதும் நோன்பு இருக்க முடியாது, நோன்பு இருக்காமல் ஒரு பொழுதும் ஜெபிக்க முடியாது. இந்த இரண்டும் இருந்தால்தான் என்ன காரியம் செய்ய முடியும்? தான தர்மங்கள் செய்ய முடியும் அன்புக்குரியவர்களை. ஆகவே பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு ஜெபிப்போம், அதிகமாக நோன்பு இருப்போம். அந்த திருத்தூதர்களால் பிசாசை எப்படி ஓட்ட முடியல அப்படின்னா, அவர்களால் என்ன செய்ய முடியல? நோன்பு இருக்கல. நோன்பு இருக்க முடியாதனால தான் அவர்களால் பிசாசை அவர்கள் ஓட்ட முடியவில்லை. ஆகவே பிசாசவன் எப்படி இருக்கிறான்? அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவனை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு தைரியம் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். நல்லாய இயேசு என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். தந்தேன் ஒன்றன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிதுமான இப்பொழுது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனாய் இருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்திய உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உமக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதோரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண் ஒளியுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்த புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையோடு கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்மத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கோவில் செய்தே உனை அழைத்தேனே, வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேனே, வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே
கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன், நெஞ்சமெல்லாம் கோவில் சிறே உனை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே. சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் சிறே உனை அழைத்தே நீ வா வா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வீரையா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வீரையா. பாடி வரும் தென்றலில் ஆடி வரும் மலரால், பாடி வரும் தென்றலில் ஆடி வரும் மலரால். உன்னாசி தந்தால் மகிழ்வேனையா, நெஞ்சமெல்லாம் கோவில் சிறே உனை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே. சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் சிறே உனை அழைத்தே நீ வா வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புதிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிசாசை எதிர்த்து ஆள சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உலகினில் ஒளியேற்றிடவே அமரனைய மக்களிதாயே, அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலை மீதி தாயே,
விடுமோ